நம்ம கிளிக் பண்ணது வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஓகே. டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து த்ராட்டில் ஸ்டேட் வந்து ரெடி. ஹே எவ்ரிவன், இது நார்மல் பட்டன். கிளிக் பண்ணால் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே ஈச் கிளிக்ஸ் கவுண்ட் ஆகும். ஓகே. இப்போ நான் இங்கே வந்து 20 டைம் இந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். நம்ம எழுதியிருக்கிற ஃபங்க்ஷன் வந்து 20 டைம் கால் ஆகிருக்கு. அதனால தான் வந்து இங்கே 20ன்னு வருது. ஓகே. இங்கே பாருங்கள், கவுண்ட்ஸ் எவ்ரி கிளிக். இங்கே வந்து இதுதான் வந்து இது நோ த்ராட்லிங், நம்ம த்ராட்டில் பண்ணல இங்கே. இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே. பை டிஃபால்ட்டாக பட்டன் கிளிக்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். பட் திஸ் காசஸ் எ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்னெசரி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் ஆகும். ப்ரௌசரில் இருக்கிற மெமரி அண்ட் சிபியூ யூசேஜ் வந்து அதிகமாகும். அதனால் வந்து யூஐ லேக் ஆகும். சம்டைம்ஸ் வெப்சைட் ஃப்ரீஸ் கூட ஆகிடும். ஸோ தட் இஸ் ஒய் த்ராட்லிங்ஸ் கம் இன் டு த பிக்சர். ஓகே. த்ராட்லிங் மட்டும் இல்லை, டீபவுன்சிங்கும் அதனால தான் உள்ளே வந்தது, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. த்ராட்லிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீபவுன்சிங்க்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஐ பட்டனில் தரேன், இல்லைனா செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து விஷுவலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே. என்ன டிஃப்ரென்ஸ் நார்மலுக்கும் த்ராட்லிங்க்கும் டீபவுன்சிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு விஷுவலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இதில் 3 வேரியேஷன் இருக்குது. ஓகே. நார்மல் பட்டன், அதுக்கப்புறமா வந்து த்ராட்லிங் பட்டன், அதுக்கப்புறமா வந்து டீபவுன்சிங் பட்டன். ஓகே. ஃபஸ்ட்டு நார்மல் பட்டன்னா என்னென்னு பார்த்துருவோம். நார்மல் பட்டன்னா இங்கே நம்ம என்ன பார்த்தோம், கிளிக் பண்ண உடனே வந்து இமீடியட்டாக வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன எழுதியிருக்குமோ அது நடக்கும். இங்கே இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அதனால் வந்து கிளிக் பண்ண இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே. இதில் டிலேவோ எதுவுமே அதெல்லாம் எதுவும் இருக்காது. கிளிக் பண்ணால் நடக்கும். பேசிக்காக அதுதான் வந்து நார்மலான கவுண்டர். ஓகே. நார்மலான பட்டன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து த்ராட்டில்னால் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே இமீடியட்டாக நடந்துடும். ஓகே. பட் ஆனால் இங்கே நம்ம அந்த கோடு எழுதலை இல்லையா, பட் நம்ம எழுதும் போது அது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் நடக்கும் போதே வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறமா வந்து சப்சிக்வெண்ட் கிளிக் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு 1000 மில்லி செகண்ட் லெவலில் அது நடக்கும். ஓகே. இங்கே 1000 நடக்கும், 2000 நடக்கும், 3000 நடக்கும். இன்பிட்வீனில் அது நடக்காது. ஓகே. இன்பிட்வீனில் நம்ம கிளிக் பண்ணிகிட்டே இருந்தாலும் நடக்காது. ஸோ இதுதான் வந்து இங்கே ஈவெண்ட் பாருங்கள், நம்ம தொடர்ந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த பட்டனை. ஸோ அதுதான் வந்து இதை மீன் பண்ணுது. ஓகே. இங்கே யூசர் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த பட்டனை அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எப்பப்பெல்லாம் கால் ஆகும்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறாரு இல்லையா, அப்போ வந்து கால் ஆகும். அப்போ 1ன்னு மாறும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணிகிட்டே இருக்கார், ஒரு செகண்டுக்குள்ளே கிளிக் பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு 2-3 டைம் அப்படின்னா, இப்போ இது 1000 மில்லி செகண்ட்னா ஒரு செகண்ட். ஓகே. ஒரு செகண்டுக்குள்ளே கிளிக் பண்ணார் அப்படின்னா அது காலே ஆகாது, அதுக்கப்புறமா தான் கால் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு இன்டர்வலுக்கு கால் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து த்ராட்லிங். டீபவுன்சிங்னா என்ன அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே பேசிக்காக டீபவுன்சிங்க்கும் த்ராட்லிங்க்கு என்னென்னா நம்ம ஒரு டிலே டைம் தருவோம். அதை வந்து டீபவுன்சிங்கில் டிலேன்னு சொல்லுவோம், அது த்ராட்லிங்கில் வந்து லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அதே தான், ஈவெண்ட் யூசர் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள் ஒரு இன்டர்வலில் நடந்தது இல்லையா, இது வந்து அந்த இன்டர்வலில் நடக்காது. இது எங்கே நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம் இல்லையா அந்த பட்டனை, அங்கேருந்து கால்குலேட் பண்ணிக்கும். அது அதிலிருந்து ஒரு செகண்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். அதான் டீபவுன்சிங்கில் நடக்கும். இங்கே பாருங்கள், அதுதான் வெயிட்ஸ் ஃபார் பாஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஒரு கிளிக் பண்ணுற ஒரு பட்டன் அப்படின்னா அந்த கிளிக் பண்ண டைம்லேருந்து ஒரு செகண்ட் எப்போ வருதோ அப்போ தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே. த்ராட்லிங்கில் வந்து ஒன்லி த லாஸ்ட் ஈவெண்ட்ஸ் மேட்டர். ஓகே. இந்த லாஸ்ட் ஈவெண்ட் மட்டும்தான் மேட்டர். ஓகே. மற்றதெல்லாம் வந்து அது பாஸாக இருக்கும். ஐ மீன் எதுவுமே நடக்காது, இக்னோர் பண்ணிவிடுன்னு வச்சுங்களேன். பேசிக்காக த்ராட்லிங் எப்படி கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தோன்னா இந்த HTML குயிக்காக நம்ம என்னென்னு பார்த்துருவோம். இதில் வந்து டெய்ல்வின் போட்டிருக்கேன். ஓகே. CSSக்காக. ஓகே. அதனால தான் இந்த கிளாஸ் நேமில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஓகே. பேசிக்காக இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 பட்டன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நார்மல் கவுண்டராகவும் இது வந்து த்ராட்டில் கவுண்டராகவும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒரு H2 டேகு, ஒரு பட்டன் டேகு, அதுக்குள்ளே வந்து இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒன்று போட்டிருக்கேன். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து த்ராட்லிங்க்கும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், த்ராட்டில் கவுண்டர். ஸோ இங்கே ஒரு பட்டனு, அப்புறமா வந்து அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிற வேல்யூ போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் இந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இந்த ப்ரிவியூ URL-ம் டிப்ளாய் பண்ண URL-ம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து அந்த கோட்லேருந்து எடுத்துக்கங்க. ஓகே. ஸோ நான் இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கிரிப்ட்டுக்கு போயிடுறேன். ஓகே. இப்போ வந்து
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எப்படி கிளிக் பண்ணால் எனக்கு வேல்யூ வருது அந்த மாதிரி த்ராட்டல்லையும் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் டிஃபால்ட்டாக எனக்கு வேல்யூ மாறணும். அந்த மாதிரி நம்ம வர வச்சுக்கலாம். ஓகே, நான் அப்படியே இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து த்ராட்டில் கவுண்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, த்ராட்டில் கவுண்டர். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நார்மல் கவுண்டருன்றத த்ராட்டில் கவுண்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ குயிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். த்ராட்டில் கவுண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே நார்மல் பட்டன் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இங்கே என்ன ஐடி கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து த்ராட்டல் பட்டன் இருக்குது. அந்த ஐடி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணால் ஒரு ஈவெண்ட் லிசன் நடக்கணும். ஓகே, லைட் அதை கிளிக் பண்ணால் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகே, இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ ++. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த வேல்யூ தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே என்ன ஐடி இருக்குது, த்ராட்டில் கவுண்டர்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து த்ராட்டில் கவுண்டர் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேல்யூ அசைன் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ சேவ் பண்ணி இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன். சாரி, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இது வேலை நம்மளுக்கு. ஓகே, இப்போ கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கவுண்டர் ஆகும். ஓகே, எப்படி நார்மல் கவுண்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி 17 டைம் கிளிக் பண்ணியிருக்கேன். 17 டைம் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. பட் ஆனால் இது த்ராட்லிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, த்ராட்டில் டு கிளிக் பெர் செகண்டுக்கு தான் கால்குலேட் ஆகணும். இங்கே ஒரு செகண்டுக்கு முன்னாடி கிளிக் பண்ணாலும் அது கவுண்ட் ஆகக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஓகே அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் விஎஸ் கோடுக்கு போய்க்கிறேன். ஸோ விஎஸ் கோடுக்கு போய்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இது வந்து நார்மலான ஃபங்க்ஷன் இல்லையா, நார்மலாக கால் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், த்ராட்லிங்க்கு எப்படி பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ த்ராட்லிங்க்கு தனியாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ த்ராட்லிங்க்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபங்க்ஷன் த்ராட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, த்ராட்டில். ஓகே, த்ராட்டில் ஃபங்க்ஷன். ஸோ 2 விஷயம் இருக்குது. நம்ம டீபவுன்சிங் த்ராட்லிங் பண்ணும்போது 2 விஷயம் வந்து நம்மளுக்கு வேணும். ஐ மீன் எந்த ஃபங்க்ஷனை பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ டைம் நம்ம டிலே பார்த்தோம் இல்லையா, டிலே லிமிட் அது கண்டிப்பாக வேணும், மேண்டட்ரி. ஸோ வந்து எந்த ஃபங்க்ஷனை வந்து த்ராட்டில் பண்ண போகிறோம் அதுதான் இந்த ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ லிமிட்டு, ஓகே டைமிங். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது, இப்போது போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ மில்லி செகண்டில் வந்து லிமிட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இதை குறிக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதுக்கப்புறமா வந்து அந்த எவ்வளோ அந்த 1000 மில்லி செகண்ட்லாம் இதுக்கப்புறம் தான் நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ இங்கே வந்து என்னென்னா செகண்டாக வந்து ஒரு த்ராட்டில் ஃப்ளாக் ஒன்று போடணும். ஓகே, ஏன் த்ராட்டில் ஃப்ளாக் அப்படின்னா போடுறேன், அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் த்ராட்டில் ஓகே. ஸோ இது நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு க்ளோஷர் ஃபங்க்ஷன் ஒன்று போட போகிறோம். ஓகே, அந்த க்ளோஷர் ஃபங்க்ஷன் அதாவது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் ஸ்கோப் வந்து ஐ மீன் நம்ம கிளிக் பண்ணால் அந்த என்டையர் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த வந்து ப்ரைவேட் வேரியபிளை வந்து வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா அது அப்போ தான் வெளிலேருந்து அக்சஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு க்ளோஷர் போட போகிறேன். பேசிக்காக என்னென்னா க்ளோஷர்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணோம் அதுதானே. ஸோ ஃபங்க்ஷன் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் போட்டு என்னென்னா இங்கே நம்ம இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் போட்டுக்கலாம். 3 டாட்ஸ் வச்சு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இது வந்து எல்லா ஆர்கியூமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, பேசிக்காக இதுதான் அந்த ஃபங்க்ஷன் லிமிட்லாம் இருக்கு இல்லையா, இதை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு அரேவாக கொடுக்கும். ஓகே, ஸோ முன்னாடி வந்து நான் ஆர்கியூமெண்ட் பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து இது உள்ளே வந்தோடனே த்ராட்லிங் செக் பண்ண போகிறோம். ஓகே, இதை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இது வந்து இதனுடைய வேல்யூ வந்து இன் த்ராட்டில் இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து ஆக்சுவலி இப்போ அன்டிஃபைன்னு இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இது கன்சோல் பண்ணிங்கன்னா இதுக்கு அன்டிஃபைன் வேல்யூ இருக்கும். ஓகே, அன்டிஃபைன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா பூலியனில் கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து ஃபால்ஸ்னு வரும். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் பேசிக்காக.
ஸோ நம்ம இப்படி போடுறதுக்கு தான் இது வந்து ஸ்டாட்டிக்காக போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம இது போடல. பட் ஆனால் இதுக்கான வேல்யூ வந்து ஃபால்ஸ். இதுக்கான பூலியன் வேல்யூ, இதுக்கான வேல்யூ கன்சோல் பண்ணிங்கன்னா அன்டிஃபைன்டு வரும். அன்டிஃபைனுடைய பூலியன் வேல்யூ ஃபால்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம், கண்டிஷன் செக் பண்ணலாம். ஓகே, அதே இன்த்ராட்டலிங் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ட்ரூவாக இருக்குன்னா இங்கே ஃபால்ஸாக வரும். இப்போ இங்கே ஃபால்ஸாக இருக்கு இல்லையா, அப்போ இங்கே ட்ரூவாக வரும். ஓகே, ஸோ ஓகே, இப்போது அதுதான் இந்த நம்ம பூலியன் ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது ஏன் அப்படின்னா இந்த த்ராட்டில் ஆகிறதுல நம்ம செக் பண்ணுறதுக்கு, ஓகே, கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கா, ஐ மீன் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் போட்டோமா. ஓகே, இஃப் போட்டிருக்கோம். ஓகே, ரிட்டன் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இது எந்த ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷன் டாட் அப்ளை போட போகிறேன். ஏன்னா திஸ் இது பண்ணுறதுக்காக. ஓகே, திஸ் ஆர்கியூமெண்ட் அந்த இது இங்கே வருது இல்லையா, அந்த இது போடுறதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்த்ராட்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இங்கே ட்ரூன்னு மாற்ற போகிறோம். முன்னாடி வந்து அது ஃபால்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து இப்போ நம்ம வேல்யூ அசைன் பண்ண போகிறோம் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து செட் டைம் அவுட் ஒன்று போட போகிறோம். ஓகே, அது எவ்வளோ இன்டர்வலில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, செட் டைம் அவுட் போட போகிறோம். செட் டைம் அவுட் அதுக்குள்ளே வந்து இன்த்ராட்டல் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து அந்த லிமிட்டை வந்து போட போகிறோம். சிம்பிள், அவ்வளோதான் லிமிட். சூப்பர். ஸோ பேசிக்காக வந்து அவ்வளோதான், இதுதான் த்ராட்டல். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே என்ன கால் ஆகிருக்குன்னா வந்து நார்மலான ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இதுக்குள்ளே கொண்டு வரணும். அதனால் வந்து இதை நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் அதை காப்பி பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன், இல்லை ரிமூவே பண்ணிடுறேன். ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ரிமூவே பண்ணிடுறேன், அது வேண்டாம், இதிலே நம்ம ரீரைட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த லெட் இது 0, இந்த த்ராட்டில் கவுண்ட் இது நம்மளுக்கு வேணும். ஓகே, அதனால் அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்த லைனுக்கு வந்து என்னென்னா கான்ஸ்ட். ஸோ த்ராட்டில்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வேரியபிள் போட போகிறோம். த்ராட்டில்டு இன்க்ரிமெண்ட். ஓகே, த்ராட்டில்டு இன்க்ரிமெண்ட் ஸ்பெல்லிங் கரெக்டாக CREA வரக்கூடாது, MENT. ஓகே, MENT. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த த்ராட்டில் ஃபங்க்ஷனை வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள் த்ராட்டில். ஸோ இது வந்து நம்ம லைக் ஆரோ ஃபங்க்ஷன் ஆக்க போகிறோம், இல்லைனா இமீடியட்டாக நடந்துடும். அதனால் வந்து அந்த திஸ்ஸுக்காக நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் போடுறோம் இங்கே. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த த்ராட்லிங் வந்து கவுண்டர் ++ பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வரும், இந்த வேல்யூ வந்து இதுக்குள்ளே வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் வரும். ஓகே, அதனால தான் இங்கே வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ இங்கே வந்து 1000 அந்த டைமிங் போட்டுக்கலாம். ஓகே, 1 மில்லி செகண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனால் இன்னும் 1 மில்லி செகண்ட் போட்டுக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த கிளிக் ஈவெண்ட் போட்டுக்கலாம். கிளிக் ஈவெண்ட்டு நம்ம போடல. ஸோ அதனால் வந்து டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் கிளிக். ஓகே, ஸோ கிளிக்கு எந்த ஃபங்க்ஷன் நம்ம கிளிக் போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், இது வேண்டாம். ஓகே, ஒரு டைம் வந்து பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கானு. ஓகே, இங்கே வந்து த்ராட்லிங் லெட் த்ராட்டில் கவுண்ட்டு 0 இருக்குது. ஓகே, மேலே த்ராட்லிங்க்கு எழுதின ஃபங்க்ஷன் வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்குமா, இருக்குது ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ளே கவுண்டர் போட்டிருக்கோம். இங்கே வந்து கான்டென்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து த்ராட்டில் கவுண்டருக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கான்டென்ட் போட்டிருக்கோம். ஓகே,
அப்புறம் டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி த்ராட்டில் பட்டன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இப்போ காப்பி இப்போ சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய டைம் கிளிக் பண்ணிட்டேன். 14, 15, 16, 17, 18 டைம் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டில் 5 இருக்குது. இப்போ நான் அதே இங்கே கிளிக் பண்ணுறேன். 1 2 3 நான் ஃபஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து கிளிக் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே பாருங்கள், நான் 10 டைம் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 2 தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நார்மல் கவுண்டருக்கும் த்ராட்டிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே. ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எதுக்கு அன்வான்டாக ஃபங்க்ஷன் நடக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற விஷயங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து த்ராட்லிங். ஓகே, இப்போ நம்ம குயிக்காக என்ன பார்த்துடலாம் அப்படின்னா வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து console.log ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், console.log. இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இப்படி போட்டோம் அப்படின்றதுனால. ஓகே, நம்ம டிராஃபிக் லைட் இருக்கு இல்லையா, நம்ம அதை அசியூம் பண்ணிப்போம். ஓகே, இந்த ரெட்டு போட்டால் ஸ்டாப் பார்க்கணும், க்ரீன் போட்டால் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது சிமிலராக. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரே டைம் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, த்ராட்லிங்க ஒரே டைம் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளோ வந்து எப்படின்னா இப்போ நம்ம ரைட் பண்ண கோடு எப்படி நடக்குது பாருங்களேன். ஸோ த்ராட்டில் ஈவெண்ட், இது த்ராட்டில் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம கிளிக் பண்ணது வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து த்ராட்டில் ஸ்டேட் வந்து ரெடி. ஓகே, ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. த்ராட்டில் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. த்ராட்டில் ஆக்டிவேட் ஆனால் அடுத்த கிளிக் வந்து 1 மில்லி செகண்ட், 1000 மில்லி செகண்ட், அதாவது வந்து 1 செகண்டுக்குள்ளே கிளிக் பண்ணோம் அப்படின்னா கால் ஆகாது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது முடிஞ்சிச்சு பாருங்கள். த்ராட்டில் ரீசெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து அதே மாதிரி நடக்கும். இங்கே பாருங்கள், ஏன்னா நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டைம் தான் கிளிக் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நடக்குது. ஓகே, இங்கே பார்த்தோன்னா கிளிக் டிடெக்டட், அதே தான். த்ராட்டில் ஸ்டேட் ரெடி, எக்ஸிக்யூஷன் ஃபங்க்ஷன், த்ராட்டில் ஆக்டிவேட்டட், த்ராட்டில் ரீசெட், ரெடி ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் தொடர்ந்து 3 டைம் கிளிக் பண்ண போகிறேன். 1 2 3. ஓகே, 3 டைம் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சேம் தான், 3 டைம் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 த்ராட்டில் ஈவெண்ட் வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு த்ராட்டில் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்ததே தான், இந்த 4 விஷயங்களும் ரெடி, எக்ஸிக்யூட்டிங் ஃபங்க்ஷன், த்ராட்டில் ஆக்டிவேட்டட். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து செகண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து தொடர்ந்து 3 டைம் கிளிக் பண்ண இல்லையா, அதாவது 1 செகண்டுக்குள்ளே டக்குன்னு கிளிக் பண்ணதுனால ஸோ இது வந்து கிளிக் பண்ண டிடெக்ட் ஆகிருக்கு. பட் இங்கே த்ராட்டில் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பிளாக்டுன்னு வருது பாருங்கள். ஓகே, ஏன்னா 1 செகண்டுக்கு கம்மியாக வந்து இருக்கும்போது நான் கிளிக் பண்ணிட்டேன், அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து அது எடுத்துக்காது. இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் பிளாக்டு பை த்ராட்டில். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே தேர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கேயுமே வந்து கிளிக் டிடெக்டட், இதுவும் வந்து 1 செகண்டுக்குள்ளே கிளிக் பண்ணியிருக்கு, அதனால் பிளாக்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஃபங்க்ஷன் பிளாக்டு பை த்ராட்டில். ஸோ இதுவும் அதான் 1 செகண்டுக்குள்ளே கிளிக் பண்ணதுனால அது வந்து இதுவாகலை, எடுத்துக்கல. ஓகே, மறுபடியும் வந்து த்ராட்டில் வந்து ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து ஆஸ் யூஷுவலாக நடக்கும், ஃபுல்லாக நடக்கும். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணியிருக்கேன், ரெடி ஸ்டேட்டில் இருக்குது, எக்ஸிக்யூட் ஆகுது இந்த ஃபங்க்ஷன், த்ராட்டில் ஆக்டிவேட்டட், த்ராட்டில் ரீசெட் அண்ட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஓகே, ஸோ யா காய்ஸ், திஸ் இஸ் த்ராட்லிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். யா, தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் டுடே. உங்களுக்கு இந்த வீடியோஸ் வேல்யூபிளாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye.